If opportunity doesn't knock, build a door. வாய்ப்பு உங்கள் கதவை தட்டவில்லை என்றால் நீங்கள் ஒரு கதவை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடியம், பிரஷ் வித் டெத். நீங்கள் இங்கிலீஷில் நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மற்றவங்கள்லேருந்து உங்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கணும், உங்களுடைய இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில், உங்களுடைய பேச்சில் நீங்கள் இந்த இடியம், ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு குரூப்பில் உங்களுடைய பேச்சு தனியாக தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தேவையான இடத்துல நீங்கள் சரியான நேரத்தில் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிரஷ் வித் டெத் அப்படின்ற இந்த இடியம் நீங்கள் பயன்படுத்துவதற்கு, உங்களுடைய இங்கிலீஷை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பிரஷ் வித் டெத் மீனிங் என்ன? A brush with death is used to refer to a time or situation when someone was very close to dying, as in a dangerous situation like a car accident where a person survives. A person can say they had a brush with death. Brush with death அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, யாராவது ஒருத்தவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணியிருப்பாங்க, சாவுக்கு பக்கத்தில் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அந்த மாதிரி போயிட்டு ஆனால் உயிரோட வந்துடுவாங்க, சாக மாட்டாங்க. சாவை நேரில் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா டைமில் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு உயிருக்கு போராடி செத்துருவாங்க அப்படின்னு நினச்சி ஆனால் கடைசியில் சாகாமல் உயிரோட வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் திரும்ப உயிரோட வந்துட்டார் அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? அவங்க met a brush with death அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். If someone has a brush with death, they have an experience which one almost dies. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா, அவங்க சாவை அந்த அனுபவத்தை அவங்க பெற்றிருப்பாங்க, செத்து போகிற அனுபவத்தை அவங்க பெற்றிருப்பாங்க, ஆனால் செத்துருக்க மாட்டாங்க. அதை சொல்லும்போது தான் நம்ம brush with death அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். An experience in which one almost dies. இப்போ உங்களுக்கு brush with death அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது செத்து போகக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுவிடுதல், ஆனால் சாகாமல் உயிரோடு நிறுத்தல், திரும்பி வந்துடுவாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, அல்லது உடல் சுகவீனம் அடைஞ்சி அட்மிட் ஆயிருந்திருக்கலாம், செத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க குணமடைஞ்சு திரும்ப வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி நம்ம பேசும்பொழுது அவர் இந்த மாதிரி சாவை நேரில் பார்த்துட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு தான் பிரஷ் வித் டெத் அப்படின்ற இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அதை நம்ம எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்தலான்ட்டு. A brush with death always helps us to live our lives better. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி சாவு கூட போராடி அதை நேரில் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம எப்போவுமே வாழ்க்கையை இன்னும் ஒரு நல்ல சிறந்த முறையில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வாழ்க்கையே சிறந்த முறையில் வாழ்வதற்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். மேலும் சிறப்பான முறையில் வாழ்வதற்கு உதவி செய்யும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுக்கும் வாழ்க்கை மேலே. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்தது பாருங்க. ஆஃப்டர் அ பிரஷ் வித் டெத், மினி சீம்ட் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அவுட் கோயிங். மினி அப்படின்றவங்க ஏதாவது ஒரு கார் ஆக்சிடெண்ட்லேயோ எதுக்காகவோ அவங்க சாவை நேரில் பார்த்துட்டு சாகாமல் இப்போ உயிரோடு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும், அவுட் கோயிங் அப்படின்னாக்கா ரொம்ப நேரோ மைண்டடாக இல்லாமல் ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கைனா இவ்வளோதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. செத்து போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ரோச்சே மாறிடும் லைஃப்பை பற்றி. மூணாவது எக்ஸாம்பிள். A brush with death teaches us to value life. இந்த சாவை நேரில் பார்க்குற அனுபவம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை வேல்யூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதை டீச் பண்ணும். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினச்சி புலம்புவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம். ஆனால் இந்த மாதிரி சாவை நேரில் பார்த்துட்டு வந்துட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அது வாழ்க்கையினுடைய மதிப்பை நம்மளுக்கு உணர்த்தும்.
நம்ம வாழறது எவ்வளவு மதிப்பானது அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்துக்குவோம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பிரஷ் வித் டெத் அப்படின்ற இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இடியம் பிரஷ் வித் டெத் அப்படின்றத நீங்கள் வந்து தேவையான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.